திருச்சி சட்டக்கல்லூரியில் பயின்று வரும் மாணவர்களாகிய நாங்கள் மற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுநலவாதிகள்லாம் இணைச்சு சென்ற ஆண்டு விடியலை தேடும் இந்தியர்கள் கட்சி என்ற விடியலை தேடும் இந்தியர்கள் என்ற கட்சியை தொடங்கி கார்த்திக் ராஜா திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர்களாகிய நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பிற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுநலவாதிகள்லாம் ஒன்றிணைத்து விடியலை தேடும் இந்தியர்கள் கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சியை சென்ற ஆண்டு துவங்கினோம். சென்ற ஆண்டு நடைபெற்ற திருவரங்கம் இடைத்தேர்தலிலும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் போட்டியிட்டோம். தற்போது நடக்க இருக்கின்ற 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்கள் விடியலை தேடும் இந்தியர்கள் கட்சியின் சார்பாக 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் எங்களது வேட்பாளர்கள் நிறுத்த உள்ளோம். அதற்கான தேர்தல் அறிக்கையை தயார் செய்து இன்று சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தில் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் 20ஆம் தேதி சனிக்கிழமை 50 பேர் கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியலை திருச்சி பத்திரிகையாளர் சங்க கட்டிடத்தில் வெளியிட்டோம். தேர்தல் அறிக்கை என்பது வெட்டு அறிக்கைகளாகவும் மக்களை ஏமாற்றக்கூடிய வசீகரிக்கக்கூடிய திட்டங்களை உள்ளடக்கியதாகவும் இதுவரை பார்த்து பழகிய மக்களுக்கு கண்டிப்பாக விடியலை தேடும் இந்தியர்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்பது ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். காரணம், எந்த ஒரு வெற்று வார்த்தைகளும் ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களோ அல்லது கவர்ச்சிகரமான வார்த்தைகளையோ பயன்படுத்தி மக்களை வெறும் வாக்கு வங்கிகளுக்காக மக்களின் மூளை செலவை செய்து வாக்கு வங்கியை பெறுவதற்காக மட்டும் நோக்கமாக கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கப்படவில்லை. சீர்திருத்தங்கள் மட்டுமே இதில் முக்கியமாக பேசப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக இருக்கும் சிஸ்டத்தை கவர்மெண்ட்டோட இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட்டின் சிஸ்டங்களை சரியாக பயன்படுத்தினாலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை நாடு காண முடியும். அது இல்லாமல் எந்தெந்த இடத்துலலாம் அதிகார மையங்கள் தலையிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டத்தை குலைக்குதோ அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நீக்கினாலே போதும், சரியாக அமைஞ்சிடும். அதை தவிர மிகப்பெரிய திட்டங்களையோ பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முழுக்க விடியலை தேடும் இந்தியர்கள் கட்சியோட தேர்தல் அறிக்கை நாட்டின் அதிகார மையங்களை சீர்படுத்தி நேர்மையான அதிகாரிகளை செயல்பட விடாமல் தடுத்திருக்கும் அரசியல் புள்ளிகளை அரசியல் மையங்களை சீர்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும். இயற்கை வளங்களை பாதுகாத்து மக்களுக்காக இயற்கை வளங்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு புதிய சிந்தனைகளையும் உள்ளடக்கியதாக தேர்தல் அறிக்கை இருக்கும். மருத்துவம், விவசாயம், கல்வி இதை முதன்மையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கை கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் குறிப்பிட்ட தேதிக்குள் செயல்படக்கூடிய அளவிற்கு ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். எங்களுக்கான பலங்கள் இருக்கு. ஒரு 6 மாவட்டம் 7 மாவட்டங்கள்ல எங்களுக்கான பலங்கள் இருக்கு. ஸோ அதனால அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள்னு கணக்கு பண்ணால் ஒரு 120 தொகுதிகள் வரும். ஸோ அதுதான், அதுக்கும் மேற்பட்ட எங்களுடைய வெளி மாவட்டங்கள்ல இருந்து பழக்கத்தில் சொல்றாங்க கட்சிகளை வளர்த்துட்டு இருக்கோம். அவங்க முன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறுத்துவோம். ஆனால் 120 தொகுதிகளில் கண்டிப்பாக எங்களால் நிறுத்த முடியும். அந்த இனப்படுகொலை அப்படிங்கிறது தொடர்பாக நம்ம நிறையவே செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. பேப்பர்களையும் சரி ஆவணப்படங்களாம் நிறைய வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் வீடு இருந்து இன்னும் கூட அகதிகளா அங்கே குஜராத்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் குஜராத்தோட உண்மையான முகம். குஜராத்தோடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது ரொம்ப கொடூரமான கொலைகள். அதுக்கான நேரடியான காட்சிகளை நீங்களும் ஊடகவியலாளர்கள் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதுதான் அந்த படுகொலையை வச்சுதான் அவருடைய முகம் இன்னும் கூட பெருசானது. அதை வைத்துதான் இன்னைக்கு அவர் அந்த ரத்த வெள்ளத்துலதான் இன்னைக்கு அவர் பிரதமரா இங்க இருக்கிறார். இதுதான் அந்த குஜராத் படுகொலையுடைய விரிவான விஷயங்கள் தான். வேற எதுவும் கேள்விகள்? சேவ் இந்தியா ஃபோரம் சார்பாக பத்திரிகை அனைவருக்கும் எங்கள் அன்பான நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி.
நாமும் பொறுமையாக காத்திருந்தோம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பின்பு அழைத்து உடனே வந்து நீங்கள் மாணவர் என்ற பெயரில் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை புண்படும்படியாக வார்த்தைகளை கூறினார். அது மட்டும் இல்லாமல் டிஜிபிக்கு உடனே கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என் முன்னாடியே வந்து கால் பண்ணார். என்னோட ஐடென்டி கார்டை வாங்கி ஜெராக்ஸ் பண்ணி உடனே ஃபேக்ஸ் பண்ணுறேன், ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டார். தென் உங்களுக்கு வந்து ஏபிவிபிக்கு கால் கொடுக்க முடியாது அப்படின்னும் கூறினார். இதற்கு என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. பின்பு கருத்து சுதந்திரம் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிக்கோ அல்லது குறிப்பிட்ட குரூப்புக்கோ மட்டும் கிடையாது. இங்குள்ள அத்தனை பேருக்கும் கருத்து சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொது உடைமையானது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற சூழ்நிலையில சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக வந்து அவர் பேசியிருக்கிறதும் நடந்து கொண்டதும் வந்து மிகவும் புண்படுத்தியுள்ளது. இதே ஜேஎன்யூசிக்காக நாங்கள் எங்களுடைய தரப்பு கருத்துக்களை மாணவ மத்தியில் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி முறையா துறைத்தலைவரை பார்த்தபோது துறைத்தலைவர் அனுமதி தர மறுத்துட்டார். ஏன் இவர் அனுமதி தர மறுக்காரு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அவரை பற்றின விவரங்களை சேகரிக்க ஆரம்பித்தோம். துறைத்தலைவர் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய முன்னாள் மாநில தலைவர் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்தது. இதற்கு முன்னாடியே பல கூட்டங்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களை வச்சு இவங்க நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் தெரிய வந்தது. சரி, நம்முடைய மாணவ தலைவர் ராகுல் ராஜா அவரை தனியாக அவருடைய அறையில கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறார். என்ன மிரட்டி இருக்கிறாரு? ஏபிவிபிக்கு அனுமதி தர முடியாது, முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்க எல்லாம் என்னைய குரூப்பா ஃபார்ம் பண்ணி என்னை மிரட்டுறீங்க, இப்படி மிரட்ட ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற காரணத்தினால உங்களுடைய வாழ்க்கை என் கையில இருக்கு. நீங்க ஏபிவிபியினுடைய மாநில இணை செயலாளர் காரணத்தினால உங்களுடைய மார்க் ஷீட்டா இருக்கட்டும், நீங்க எப்படி இந்த காலேஜில் டிகிரி முடிச்சுட்டு போறீங்க யூனிவர்சிட்டியில அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்கிறார். உண்மையிலேயே ஒரு மாணவ தலைவருக்கு ஒரு ஆசிரியர் விட்டுருக்கக்கூடிய சவால் என்ன அப்படின்னா, நீங்க எப்படி இந்த பல்கலைக்கழகத்தில் டிகிரி முடிச்சுட்டு போறீங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் சொன்ன விஷயம்.